ஹல்லேலூயா. எத்தனை பாட்டு பாடினீ? 3 பாட்டு. ஹல்லேலூயா. Hallelujah, la rabaishia na rabaka vrivia rvita vravaishia na raka vrivitorusia. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா பிதாவே தம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 14 அதிகாரம் 24 முதல் 27. ஹல்லேலூயா. பரிசுத்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 14 அதிகாரம் 24 முதல் 27. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகளின் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான் என்பதாம். தேவன் உலகத்தோற்று முதற்கொண்டே சகலத்தையும் குறித்து திட்டமிட்டிருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியே நடைபெறுகிறது, இனிமேலும் நடைபெறும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சேவரிங் பவர், அதாவது தேவனுடைய சர்வ வல்லமை அல்லது தேவனுடைய ஏகாதிபத்தியம் என்னப்படுகிறது, நாம் விளங்க முடியாத விதமாய் மிகவும் பெரியதாக இருக்கிறது. தேவன் உலகத்தோட்டம் முதற்கொண்டே அதனுடைய முடிவு மட்டும் நடைபெறுகிற காரியங்களை குறித்து அவர் தீர்மானித்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பும் அப்படியே. எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 4 இப்படி வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், உலகத்தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஊழியர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார், திட்டமிட்டிருந்தார். அந்த பிரகாரம் இது நடைபெறுகிறது. உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தில் தற்செயல் என்று ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தேவ செயல்தான். இறைவனுடைய சித்தத்தை பற்றிய காரியம், அவருடைய ஆலோசனை அல்லது அவருடைய முன் யோசனை, அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய முன்னறிவு, முன்குறித்தல், அவருடைய திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 8:28-29. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 11வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:11 வாசிங்க. எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவனுடைய 5வது வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 8வது வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11வது வசனத்தின் பிரகாரம் முன்னே நம்பிக்கையாய்க்கு மேலும் கிறிஸ்து மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்கள் அவருடைய சொந்தராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதாம். 4வது வசனத்தில் ஏற்கனவே பார்த்தோம், உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்கள் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ரட்சிப்பு தெரிந்து கொள்ளுதல்ங்கிற உபதேசமானது மிகவும் கடினமானது, புரிந்து கொள்ள தெரியாது. ஏன் தேவன் நம்மை ரட்சித்தார், பக்கத்து வீட்டுக்காரனை ரட்சிக்கவில்லை, ஏன் குடும்பத்தில் ஒரு சிலர் ரட்சித்தார், ஒரு சிலர் கைவிடப்படுகிறார்கள், ஏன் ஒரு சில ஜாதிக்கு சுவிசேஷம் கிடைத்திருக்கிறது, சிலர் கிடைக்காமல் இருக்கிறது, ஏன் என்று சொல்லி அதுக்கு சரியான விளக்கம் நாம் கொடுக்க முடியாது. அது என்னுடைய தயவுள்ள சித்தம் என்று சொல்கிறார். எப்படியும் எல்லா மக்களும் அழிவுக்கு ஏதுவானவர்கள், ஆனால் கொஞ்சம் பேரையாயினும் ரட்சிக்க நம்மை போன்று மீட்டுக்கொள்ள தேவன் திருவிழம் கொண்டது தேவனுடைய கிருபை. அதனால் மற்றவர்களை பற்றி நாம் அதிகமாக இறைவனத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. தேவனுடைய சர்வ வல்லமை, அவருடைய ஏகாதிபத்தியம் என்று சொல்லுகிறது தடைபடாத ஒன்றாய், யாரும் கேள்வி கேட்க முடியாதாய், தடுக்க முடியாததாய், அதுக்கு விளக்கம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான முறையிலே அது அமையவில்லை. இறைவனை பற்றி அறிவு என்ன என்றால், தேவன் நமக்கு இறங்கி நம்மை ரட்சித்தார். ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும், தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். எப்படியும் தேவன் ரட்சிப்பார் என்று நடந்து கொண்டு எப்படியும் பொருளாத்து போவோம் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து நாம் அதை நிறைவேற்ற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் ஒருவரும் எதிர்த்திருக்க முடியாது. அது நித்தியமானது, சுயாதீனமானது, அளவில்லாத வேகத்தோடும் மாறாத அதாவது தன்மையோடும் சகலத்தின் குறித்து தேவன் திட்டம் எட்டியிருக்கிறார், தீர்மானம் செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:12, 2 தீமோத்தேயு 1:2 முதல்ல வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ரோமர் 11:33 வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை பற்றிய காரியம் நான் ஆரம்பத்திலே ஒரு நாள் சொன்னேன், எல்லா காரியமும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ள முடியும் என்றால் நம்முடைய அறிவுக்கு அவர் உட்பட்டவர் என்று சொல்லி அர்த்தமாகிவிடும். நாம் அறிந்து கொள்ளாத அநேக காரியங்கள் உண்டு. நாம் அறிந்திருக்கிறது ஓரளவு தான், வேதாந்தத்தின் மூலமாக அதை அறிந்து கொள்கிறோம். எப்பொழுதுமே இந்த அறிவுங்கிறது மனிதனுடைய அறிவு அது குறைப்பட்டது, அது குறுகியதாக தான் இருக்கிறது. அப்படி அது மனிதன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தேவனை பற்றிய காரியம் என்ன என்றால், எனக்கு சித்தமான நான் உயிர்ப்பிக்கிறேன், சித்தமில்லாதவனை நான் கொல்லுகிறேன், கொல்லுகிறதும் உயிர்ப்பிக்கிறதும் நானே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவருடைய தீர்மானத்தை பற்றி அறியும்படி பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் இருக்கும், நன்னிலை தீவினை அறியாமல் இருக்கும்பொழுது நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றார். எதற்காக வெறுத்தார் என்று சொல்லி பின்பு ஏசாவுடைய ஜீவியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஏசா வனவாசியாக இருந்தான், வேட்டைக்காரனாக இருந்தான். ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். யாக்கோவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவு. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளலாம், ஈசாக்கு எடுத்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் போன இடங்களுக்கு தேவனுக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோவும் அப்படி போகிற வழியிலே பெத்தேல்ல பொருத்தனை பண்ணி கொண்டார். திரும்ப அதை நிறைவேற்ற முடியாத கருத்தை ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். அப்படி அவர் பெத்தேலுக்கு போய் தன்னுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் இந்த நகைகள்லாம் கழட்டி ஒரு கர்வாலி மரத்துக்கும் கீழே புதைத்து போட்டு கர்த்தருக்கு ஆராதனை பலியிட்டு தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றினார்.
அந்த பரிசுத்தமான ஆராதனின் வல்லமையினால் அது சுற்றியுள்ள எல்லா தேசங்களும் பரவி எல்லாரும் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள், ஒருவர் அவரை பின்தொடரவில்லை என்று சொல்லி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. எல்லோரும் ஆராதனை செய்கிறார்கள். அப்படி ஒரு ஆராதனை நாம் செய்யவில்லை. நாம் வேத வசனத்தின்படியான ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனுடைய மகிமையை நாம் ஒரு இடத்துல போய் ஆராதிக்கிறோம் என்றால் அந்த வல்லமை சுற்றிலும் பரவி எல்லா சுத்தாலையும் விரட்டி போடும். அவனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் மீட்கப்படுவார்கள், வெளிச்சம் உண்டாகும். அது 35ஆம் அதிகாரம், தேவன் யாக்கோபினை எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பெத்தேலுக்கு போ, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அந்த பொருத்தினை செலுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதாக பார்க்கிறோம். வசனம் 7 அங்கே, அதாவது சுத்திகரணம் இடையிலே நடைபெறுகிறது. 7 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டியிருந்த சகோதரனுடைய முகத்தில் தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனம் வாழ்ந்த அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டான் என்பதாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் ஒரு பரிசுத்தமான ஆராதனை நடத்தினார்கள். அந்த ஆராதனுடைய வல்லமை எவ்விதமாக கிரியை செய்தது என்று தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனுடைய திட்டம் தேவபயம், தேவனை தொழுது கொள்கிறது, தேவனை எப்பொழுதும் நினைவு கூறுகிறது, தேவனுக்காக எதையாவது செய்கிறது. விதமான காரியங்களை யாக்கோபு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் யாக்கோபு போன இடத்துல லாபான் வீட்டில் அவருக்கு சகாயம் செய்தார். தேவதூதன் மூலமாக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டார். வருகிற வழியிலேயும் சகோதரனுக்கு பயந்து அவர் முதல் முழுரவு ஜெபத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மனைவிகள், குழந்தைகள், ஆடு மாடுகள், மந்தைகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் யாப்போக்கு நதிக்கு அப்புறப்படுத்தி விட்டு இவர் இங்கே தனித்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இரவு முழுவதும் ஒருவர் தன்னோடு போராடுகிறதா கண்டார். அதாவது யாக்கோபு சரியான பலசாலியாக இருந்திருப்பார். யாக்கோபு, மோசே இவர்களை எல்லாம் பற்றி பார்க்கும்பொழுது சரியான பலசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். பல மேய்ப்பர்கள் சேர்ந்து புரட்ட வேண்டிய கல்லை இவர்கள் ஒரே ஆள் மோசையும் புரட்டினதாக பார்க்கிறோம். இவரும் புரட்டி விட்டு ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் பலசாலிகளாக இருக்க வேண்டும். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கிதியோனோடு ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் எப்பொழுதும் பலசாலிகளை எடுத்து உபயோகிக்கிறார், ரொம்ப முக்கியம். அதுக்காக நோஞ்சான்களை உபயோகிக்க மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வேத குறிப்பின் பிரகாரம் எப்தா, சிம்சோன், இன்னும் ஒத்தினியேல், இன்னும் பலரை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் பெரிய பலசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் நியாயாதிபதிகளாக தேவன் நியமித்தார். தாவீது பெரிய போர் வீரராகும். அவர் 16வது வயசிலே கோலியாத்தை அடித்து வீழ்த்தினார் என்று பார்க்கும். 16 வயசுக்குள்ளே எல்லா கலையும் படிச்சுக்கிட்டார். கவன்கள் அப்படி வீச படித்தார். அதாவது ஒரு மயிரிலை கூட தப்பாதபடி சரியாக கேட்பா, அதாவது ஓப்பனாக இருக்கிறது இந்த இடம் மாத்திரம் தான். அதில் கல்லை 5 கூடாங்கன்னு எடுத்துகிட்டு போனால் ஒரு கல் தான் உபயோகித்தார். அங்கேயே அடி விழுந்ததான், பொத்துன்னு விழுந்தான். ஓடி போய் இவருடைய பட்டயம் கிடையாது. அவனுடைய பட்டயத்தை ஒரு அவனுடைய தலையை வெட்டி தலையை தூக்கி காட்டினார். பெலிஸ்தர்கள்லாம் ஓட்டம் பிடித்தார்கள். பெரிய பராக்கிரமசாலியாகிய சவுல் இருந்தார். அங்கே இவ்விதமாக அமாசாவும் இருந்தார், யோவாவும் இருந்தார், அபிசாயும் இருந்தார். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார். தேவாவி பெற்ற தாவீது இந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அவரை பற்றி பின்னாலே நான் வாசிக்கும் பொழுது, நீ யுத்த புருஷனாக இருந்த அநேக ரத்தத்தை சிந்தினபடினால் நீ அதை கட்ட வேண்டாம், உன் மகன் எழுப்பி கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறோம். அதில் கர்த்தர் உபயோகிக்கிறது என்றால் யுத்த புருஷனாக இருந்தார் என்கிறதாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக சில காரியங்கள் சொல்லுகிறேன் என்றால், அதாவது கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும், சரீரத்துக்கும் பயிற்சி கொடுக்கணும், மனதுக்கும் பயிற்சி கொடுக்கணும், மன கட்டுப்பாடு வேணும். அதாவது இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட சிந்தனை வந்துன்னா டக்குன்னு அதை கிராஸ் பண்ணி சிந்தனை இந்த பக்கம் திருப்பி விட முடியும். இங்கேருந்து ஒரு சிந்தனை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்ப முடியும். இல்லைன்னா மனதை நிறுத்தி வைக்க முடியும். மனதை நிறுத்தி வைக்கிறது எப்படி என்றால், அதாவது
நாம் சுவாசிக்கிறோம், சுவாசிக்கிறதுனால ஃபங்க்ஷன் உண்டாகிறது. சுவாசம் நின்றுனா ஃபங்க்ஷன் நின்றுவிடும். அப்போ சுவாசத்தின் மூலமாக தான் மனமும் இயங்குகிறது. அப்போ சுவாசம் நிறுத்த விட்டால் மனம் வேலை செய்யாது, மனம் ஒரே இடத்துல நிற்கும். அது கொஞ்சம் பயிற்சி, அது என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாட்களில் எனக்கு டைம் கிடைச்சா நான் சொல்லி தருகிறேன். நீங்கள் அது பிரயாசப்பட்டு பயிற்சி படலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேல் 4:35 இப்படி வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உலகத்திலே பல ஏற்றத்தாழ்வுகளும் அரசியல் மாற்றங்களும் பல காரியங்களும் தமக்கு சித்தமானதை உயர்த்துகிறார், சித்தமாக தாழ்த்துகிறார். இவர்கள் சரியில்லை என்றால் இவர்களை தாழ்த்தி போட்டு வேறு ஆட்களை கொண்டு வருவார். அதாவது ஒரு பக்கம் சாத்தான் இந்த உலகத்தில் ஆளுகை செய்தாலும் ஆனால் முழு வல்லமையும் கட்டுப்பாடும் இறைவனுடைய கரத்திலே இருக்கிறது. சாத்தானும் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. யோபின் சரித்திரத்திலே பார்க்கிறோம், அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு உத்தரவு கிடைத்தால் ஒழிய நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு உத்தரவு அப்படியெல்லாம் கொடுக்கப்படாது. நமக்கு அவன் மேல் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இப்போ நமக்கு பயந்து இருக்கிறான். எப்போ நேரடியாக சந்திப்பு நடக்குதோ ஒரு யுத்தம் நடக்கும், அவனுடைய முடிவு அதில் உண்டாகும். பொதுவாக என்ன பற்றிய காரியம், சொப்பனத்திலேயோ காட்சியோ தரிசனத்திலேயோ சாத்தான பாத்தில் சாத்தான் வர்றது கிடையாது, சொப்பனத்திலேயே வர்றது கிடையாது. அப்புறம் நான் ஒரு ஏரியாவுக்கு போகிறேன், அங்கே ஒரு துஷ்டாவி இருக்குன்னா உடனே அது விலகி ஓடிவிடும். இல்லைன்னா நான் அதை அகற்றேன் என்றால் அது இயேசு நாமத்தினால அப்புறப்படுத்த முடியும். சில அசுத்தாவிகளை எல்லாரும் விரட்ட முடியாது. ஆனால் அதுக்கான அதிகாரம் உடையவர்கள் தான் அதை செய்ய முடியும். தேவனுடைய பரிசுத்தம் இதை அறியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் தவறு செய்து அதாவது உற்சாகத்தில் ரசிக்கப்பட்ட உடனே சாசுகளை சிலைகளை உடைக்க போய் பைத்தியம் முடித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. எல்லாரும் அதை செய்யக்கூடாது. எல்லாரும் அதை செய்யக்கூடாது. அதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு இதுக்கு அப்போ வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் தம்முடைய சித்தப்படி அவர் நடத்துகிறார். நமக்கு பெரிய சந்தோஷம், நம்முடைய தேவன் சகலத்தின் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறார். ஒருவேளை சோதிக்கும்படியாக ஏதாவது அனுமதி கொடுத்தால், அதாவது உண்மையான விசுவாசியா உண்மையான ஊழியக்காரனா என்று அறியும்படியாக சோதனை கண்டிப்பாக பரீட்சை தேவைத்தான். எப்படி என்றால் ஸ்கூல்களில் பரீட்சை வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் தேர்ச்சி அடைந்து அப்பர் கிளாஸுக்கு போகிறதுக்கா பரீட்சை வைக்கிறது தோல்வி அடையும்படியாக இல்லை. அந்த பரீட்சையில் இவர்கள் சரியாக படித்து சரியாக இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படுகிறது இல்லையா? அதான் பரீட்சைக்கும் சோதனைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. சோதனைங்கிறது என்ன என்றால் நம்மை பாவத்தில் உள்ள தட்டி தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை நம்ம விட்டு அகற்றும்படியாக சாத்தானால் வருகிறது சோதனை. பரீட்சை சாத்தானும் செய்யலாம், தேவனும் நம்மை பரீட்சிக்கலாம். உதாரணமாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இவை இந்த காரியங்கள் நடந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதியிருக்கு பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். போதும், இப்போ பின்னால் உள்ள காரியங்கள் உங்களுக்கு தெரியும். உண்மையாக நம்மை விசுவாசிக்கிறானா என்று சொல்லி அறிய முடியா. உன்னுடைய குமாரனை கொண்டு வந்து எனக்கு பலியிடு என்று சொல்லி கருத்து சொன்னார். நான் காண்பிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் இல்லை, அந்த இடத்துல தான் கொண்டு போய் இது பண்ணும். அந்த மலையும் அவருக்கு காட்சியிலே காணப்பட்டது. அதிகாலையில் எழுந்த மனைவினால் அவன் யோசனை கேட்கவில்லை. யோசனை கேட்டால் கட்டி பிடிச்சிக்கிட்டா விடமாட்டா, தேவனுடைய சித்தம் செய்ய முடியாது. சில வேளை மனைவிகள் வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. மனைவிகள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடுகிறவன், மனைவிக்கு பயப்படுகிறவன் உலகத்தில் எந்த நன்மையும் செய்ய மாட்டான் என்று 10 குறள் திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். நல்ல காரியம் நல்ல ஆலோசனை தான் ஏற்றுக்கொள்ளணும். மற்றபடி அவரவர் ஸ்தானத்தில் தான் வைக்கணும். பங்கிட்டு நேசம் பராபரனுக்கு உதவாது. முழு அன்பும் முழு விசுவாசமும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும். மனைவி செலுத்த வேண்டிய அன்பு கடமை உண்டு, பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய அன்பு கடமை உண்டு. அவ்வளோதோடு பாட்டி கொள்ளணும். ஆனால் நாம் தேவசித்தம் செய்கிறதுக்கு தடையாக மனைவியோ பிள்ளைகளோ சகோதரனோ சகோதரியோ யார் இருந்தாலும் உடனே அவர்களை நெக்லெக்ட் பண்ணணும், தள்ளி போட வேண்டும். வேலையை பார்த்துக்கிட்டு என்று சொல்லிட்டு நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இதுதான் சரியான ஒரு ஊழியக்காரனுடைய நிலை. நான் அப்படிப்பட்ட ஆள் தான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய சித்தம். எபேசியர் 1:12 என்ன இருக்குன்னா, தேவன் தம்முடைய தயவுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற சித்தத்தின்படியே எங்களை இவ்விதமாக முதலாவது ரட்சித்து அவருக்கு மகிமையாக இருக்கும்படியாக நியமித்தார் என்று சொல்லுகிறார். 11-12 சேர்த்து வாசிங்கன்னா பேசல, அது உங்களுக்கு நன்றாக விளங்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவினுடைய மரணம் கூட தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடந்தது.
அதாவது தேவன் திட்டமிட்டிருந்தார். அதையே துன்மார்கள் சாத்தானும் அந்த துன்மார்க்கராய மதவாதிகளும் சேர்ந்து இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். ஆனால் அது தேவனுடைய தீர்மானமாக இருந்தது. தேவன் தடுக்கிறதா இருந்தால் இயேசு கிறிஸ்து சொன்ன போல கெத்செமனே தோட்டத்தில் வாசலில் சொன்னார், நான் இப்பொழுது விதா வேண்டி கூட 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப முடியுமே, அப்படி செய்கிறது என்றால் இப்படி நடக்கும் என்று எழுதப்பட்டது எப்படி நிறைவேறும் என்று கர்த்தர் பேதுருவிடத்தில் கேட்டார். நிறுத்து என்று சொல்லி பேதுருவை சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு லேகியோன் என்றால் 12,000 போர்கள் உள்ள சேனை கூட்டத்திற்கு லேகியோன் அர்த்தம். 12 என்றால் 1,44,000 வீர தூதர்கள் வந்து இறங்குவார்கள். தடுக்கிறது என்றால் இயேசு யாரையும் பிடிக்க முடியாது, யாரும் ஒன்று எத்தனை தடவை அவரை பிடித்து கொலை செய்ய முடியாது என்று அவர் மறைந்து போய்விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சாட்சிகள் கொண்டாட்டம் போடுகிறார்கள். சில தவறான மதக்காரர்கள் அட்டகாசம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் தேவன் அல்லோடு தேவனுடைய சித்தம் அல்ல. அதாவது தேவனுடைய சித்தம் என்று உண்டு, தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் என்று உண்டு. தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் என்றால் இப்போ ஒரு பையன் வெளியே போய் நான் விளையாடணும் தப்பான்ட்டு கேட்டுகிட்டே இருக்கிறான். ஏன் இப்போ விளையாடக்கூடாது, நீ படி பெற போகணும். அவன் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கா, சரி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வெளியே போய் விளையாடுறான். அவன் 2-3 மணி நேரம் ஆள் வரவே இல்லை. அதாவது போன்னு சொன்னால் அது தகப்பனுடைய சித்தம் இல்லை. இந்த தொந்தரவு தாங்க முடியாமல் சில வயலில் தாய்மார் தகப்பன்மார் இப்படி சொல்லுவாங்க. அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். ஆனால் தேவனுடைய சித்தம், தகப்பனுடைய சித்தம் என்னென்றால் அவன் இப்போ படிக்கணுங்கிறது தான் தேவனுடைய பரிசுத்தம். இதை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையிலையும் பல காரியங்களிலையும் பார்க்கிறோம். அப்படியே அனுமதிக்கப்பட்ட தேவனுடைய சித்தம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேதுரு தம்முடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறார். அப்படியே அவர் திரும்பவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு புத்தகம் 1 வசனம். அதாவது இறைவனுடைய சித்தம், அவர் திட்டமிட்டிருக்கார், தீர்மானித்திருக்கார். அப்படியே எல்லாமாக அதுக்கு மாறாக எந்த சம்பவம் உலகத்தில் நடைபெறவில்லை, நடக்காது. சிலது அனுமதிக்கப்பட்ட சித்தமாக மனிதனுடைய சுயாதீன சித்தத்தின்படி செய்து அதனுடைய பலனை அவன் அனுபவிக்கட்டும் என்று சொல்லி தேவனை விட்டுவிட்டிருக்கிறார். 22-23 இஸ்ரவேலிலே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னேறியின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமாவுடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். அப்படி என்றால் அவள் செய்தது புண்ணியம் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் செய்தது பாவம். அவரை காட்டி கொடுத்தவனுக்கு பாவம், அவரை பொய்யாய் குற்றஞ்சாட்டின ஆசாரிகளுக்கு பாவம், ஜனங்களுக்கு பாவம், சிலுவையில் அறிந்த ரோம போர்ச்சவருக்கு பாவம், பிலாத்துக்கு பாவம், எல்லாருக்கும் பாவம். ஒரு தகப்பன் வியாதியாக இருக்கிறார். வியாதியாக இருக்கிற தகப்பன் கொஞ்ச நாளில் இறந்து போக போகிறார். அது கொஞ்ச நாளில் இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்க காட்டிலும் அவரை நான் கொண்டுருவோம், ஏன்னா இறந்து போகிறது தான் நிச்சயமான காரியம். என்ன தகப்பன் கத்திட்டு குத்தி தகப்பனை கொலை செய்தால் அது சரியா? இறந்து போக போகிறார், சரி கிடையாது. அவன் கொலைகாரன், கொலை செய்ததற்கான தண்டனை அவன் அடைவான். தேவனுடைய சித்தம் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய விளக்கத்தை தெளிவாக தேவ மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி தாய் தகப்பன் கடவுளாக முடியும்? தாய் தகப்பன் செய்ய வேண்டிய கடமை செய்யணும். இவ்விதமாக அதாவது ஒரு வக்கீல் இருந்தார், இப்போ இறந்து போயிட்டார் பாம்பேயில். சரி, ஒரு பிரயாணத்தில் நம்ம விசுவாசி ஊழியக்காரருக்கு ஒருவர் கூட போக, அப்போ தெய்வீகத்தை பற்றி அது தாய் தகப்பனையும் கனவு பண்ணி தாய் தகப்பனையும் கும்பிட்டா போகணும். அப்போது நம்ம ஊழியர்கள் கேட்டிருக்காரு, தாய் தகப்பன் செத்த முறை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. சிலர் சில வாயில் வந்ததை சொல்லுகிறார்கள், ஆனால் செயல்பாட்டில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அறியணும். எனக்கு அந்த ராயகரில் நடந்த சம்பவம் அடிக்கடி ஞாபகம் வரும். இந்த துன்மார்கள் தத்துவம் பேசுகிறார்கள், பலது படுகிறார்கள், ஆனால் உண்மையிலே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட போய் விசாரிக்கணும், குடும்பத்தில் விசாரிக்கணும். அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள், பெரிய தலைவர்கள், ஆனால் அவருடைய இன்னர் வாழ்க்கை மிக மோசமாக இருக்கும். கண்டிப்பாக அரசியல்வாதிகள்லாம் 2-3 மனைவி வச்சுருப்பான். ஒவ்வொரு ஊரில் ஒரு வீடு வாடகை எடுத்து ஒரு பொம்பளை வச்சுருப்பான். அங்கே போனால் அவட கொடுப்பான், அங்கே போனால் சொந்த மனைவிக்கு துரோகம் செய்வாங்க. இப்படி நிறைய பேரை எனக்கு தெரியும், பர்டிகுலராகவே ஆட்கள் தெரியும். ஆனால் வெளிப்படையாக பெரிய தலைவர்கள், பெரிய தலைவிகள், அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ஓஸ்ட், அதாவது அவர்கள்லாம் நரகத்திற்காக நியமிக்கப்பட்டவர்களாகும். இதில் சுத்தமான நல்ல அரசியல்வாதியும் இருப்பார்கள்.
இருக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆனால் அரசியல் ஒரு சாக்கடையாக்கும். அதில் நுழைகிறவன் கண்டிப்பாக பொய்யும் புரட்டும் வஞ்சனையும் துரோகமும் ஊழலும் அவன் செய்தே ஆகணும். இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் அதெல்லாம் ஜாதி கட்சி, இது உண்மையான அரசியல் கட்சிகள் இல்லை. நாம் இப்போ காரியத்துக்கு வருவோமாக. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவது. உலகம் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சில வேளை சிலர்கள் பழமொழி சொல்வார்கள், சிருஷ்டித்தான் சிருஷ்டிப்போ எல்லாம் மனுவுக்காக, மனுவை சிருஷ்டித்தான் இறைவனுக்காக சொல்வார்கள். அது தப்பு, அப்படி இல்லை. அந்த பழமொழி தப்பு. அநேக பழமொழிகள் தவறாகும். வாசிங்க நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். தேவனுடைய பரிசுத்த நாமம் சகலத்தையும் தமக்கென்று தான் படைத்திருக்கிறார். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தனக்காக தன்னை வணங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இருக்கட்டும், சில பழமொழிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை ரத்துப்படணுமோ அதுகளை உபயோகிக்க வேண்டாம் என்றால் அநேக பழமொழியும் அநேக சுலோக சொல்லுகளும் அநேக கவிகளும் தவறு. அதை நாம் மிகவும் லேசாக நிரூபிக்க முடியும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது ஞானம் இல்லாத மக்கள், வேகம் இல்லாத மக்கள், ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லாத மக்கள் அதுகளை கண்டுபிடிக்க முடியாது. ஏண்டா பெரிய புலவர் பாதைக்கா பெரிய எழுத்தாளர் எழுதியிருக்கிறார், இது அப்படி அப்படி என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாமே எல்லா சிருஷ்டிகளும் அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சில வேளை துன்மார்க்கரை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கா, துன்மார்க்கரை கொண்டும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதுதான் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50:20. யாராவது வாசிக்கிறார்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்கள் தகப்பன் பயந்து போய் திரும்ப நம்மை தண்டிப்பார் யோசிப்பேன்னு சொல்லி எண்ணி போய் அவரை வணங்கி நின்று உம்முடைய அடியார்களை காப்பாற்ற வேண்டும் என்று தகப்பனார் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் என்ன கடவுளா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய எண்ணினீர்கள், தேவனோ எல்லா ஜனங்களையும் ரசிக்கிறதுக்காக அதை நன்மையாய் மாற பண்ணார். நான் உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் கடைசி மட்டும் காப்பாற்றுவேன், ஆதரிப்பேன் என்று சொல்லி அவர்களை தேற்றி அனுப்பினார் என்று அந்த வேத பாகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வேளை தீயவர்கள் செய்கிற காரியம் அது ஒரு நன்மையாக இருக்கும். எந்த காரியத்தை நன்மையாக தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு நடக்கிறது எல்லாத்திலையும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. அதனால தான் தேவன் அலோடு பண்ணியிருக்கிறார். இல்லை என்றால் தேவன் அலோடு பண்ண மாட்டார். அதில் ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அல்லது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அல்லது நம்மில் இருக்கிற களிம்பு நீங்கள் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கலாம். யார் கண்டாது? அதான் ரோமர் 8:28 ஒரு தங்க வசனம். அந்த வசனத்தில் என்ன இருக்கின்றார்? வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனில் அன்பு கூறுவதற்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். சபையில் சில கலைகள் எழும்போம், சில அதாவது சில தவறான ஆட்கள் உள்ள நுழையலாம், தவறான ஆளாக எந்த ஊழியக்காரனும் எழும்பலாம். இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை, இது எதிர்பார்க்கக்கூடியதான். மத்தேயு 13 வசனம். வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில சம்பவம் நடக்கின்றால் நான்லாம் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, அதிர்ச்சி அடையதில்லை. இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னா புலம்பெல்லாம் பாருங்க. என்னத்தான் நடக்குது, யாரால என்ன செய்ய முடியும், என்னத்தான் அவர்களால் ஒன்றும் ஆக போதுன்னு இருமாந்திருப்பேன். காரணம் என்னென்றால் தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை பற்றி, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கை பற்றி, காரியங்களை பற்றி ரொம்ப ஒரு தெளிவுள்ள மனிதனாக நாம். அப்படினாலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த சம்பவம் நடந்தாலும், யார் துரோகம் என்ன இது நடந்தாலும், உங்ககிட்ட தப்பு இல்லைன்னா நீங்கள் இருக்க, தவறு இருந்தால் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளோதான்.
கொடுக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாண்டி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்புகளுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போது எபிரேயர் 15வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதகலிங்கனியாய் ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக தேவனுக்கு செலுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றிகரமாக செலவழிக்கலாங்கிறது. வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதில் ஏற்றத்தாழ்வுகள் பொதுவாக பூமி என்று சொன்னால் அது மேடும் பள்ளமாக தான் இருக்கிறது. மேடு இருக்குது என்றால் ஒரு பள்ளம் இருக்குது என்று, பள்ளம் என்றால் அடுத்தபடி மேடு வரப்போகுது இருந்து. அப்படின்னாலும் மேடு வருது சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படவும், பள்ளம் ஆகிட்டு ரொம்ப துக்கப்படவும் வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாக மலையாளம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? மலை ஆழம், மலை ஆழம் என்று அர்த்தம். மலையாளம்னு அப்படி சொல்கிறதுனால மக்களுக்கு வழங்கமானது. அங்கே பாருங்கள், போகிற ரோடுகள் இப்படி ஏறும், இப்படி இறங்கும், இப்படி தான் இருக்கும் மலையாளம். அங்கே பூமி சமபூமியாக இருக்க ரொம்ப கொஞ்சம் தான், மலையும் ஆழமாக இருக்கும். மலை பிரதேசத்தில் போகிறது அது வேறு. இது பொதுவாக மலையாளம் முழுவதுமே இப்படி தான் இருக்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் 15, 16 சேர்த்து வாசிங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் நம்முடைய ஸ்தோத்திர பலியானது அது எவ்வளவு பெரிதான மகிமையான காரியம், தேவனுடைய திட்டம் என்று சொல்லி தேவனுடைய ஜனங்களை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. நாம் எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலேயும் கொலோசியரிலேயும் பார்க்கிற காரியம் என்ன என்றால், அதாவது வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தம். நல்ல காரியங்கள், சந்தோஷம், வெற்றியான காரியங்கள் நடந்து விட்டால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். துர்மமான காரியம் வந்து விட்டாக முகத்தை தூக்கி கொண்டு இருக்கிறதோ, என்னமோ கப்பலுக்கு வந்து போட்டு கவலைப்படுகிறதோ, இதெல்லாம் மட்டும் கவலைப்படாதுங்க தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால் தேவனுடைய கட்டளை. கவலைப்படுறதும் பாவம்தான், கவலைப்படக்கூடாது. நாம் கவலைப்படுற நேரத்தை ஜெபத்தினால் தேவனிடத்தில் தெரிவிக்கலாம். நான் கவலைப்படுறதுனால ஒரு முடியை வெள்ளையும் ஆக்க முடியாது, கருப்பாக்க முடியாது, எந்த காரியம் வருது ஒரு முளத்தை நீட்ட முடியாது, குறைக்க முடியாது. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 20-21. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், துன்பத்திற்காக, இன்பத்திற்காக, சுகத்திற்காக, வியாதிக்காக, எல்லாவற்றிற்காகவும், வியாதி நீங்கி சுகமாக்க போகிறார் என்ற எண்ணத்தில் சோத்திரம் சொல்கிறது இல்லை. இந்த வியாதிக்காக சோத்திரம், சர்க்கம்டேஷன், அதாவது இருக்கிற நிலையிலே இருக்கிற நிலைக்காக தேவர் இந்த சூழ்நிலை கொடுத்ததற்காக கருத்து சோத்திரம் என்று சோத்திரிக்க வேண்டும். சோத்திரத்தினுடைய அர்த்தம் இதுதான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றிற்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிங்கள் என்று அப்படியே கொலோசியர் நிருபத்திலே இப்படியே நாம் வாசிக்கிறோம். கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் நம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் மனிதன் தேவனை ஸ்தோத்திரி தேவாவினால் நிரம்பி பாடல் பாட வேண்டும், பாட வேண்டும். நான் ஜெபம் பண்ண உடனே ஆவில் நிரம்பி பாட ஆரம்பிப்பேன். அது திடீரென்று ஒரு பாட்டினுடைய முகவரையாக இருக்காது, நடுவில் இருந்து கவி ஆரம்பிப்பார். தேவாவியார் எதை வைக்கிறாரோ அப்படியே திடீரென்று பேசிக்கிட்டு இருப்போம், அதாவது செய்திருப்போம், திடீர்னு பாட ஆரம்பிப்பேன். உள்ள இருந்து பரிசுத்தாவியானவர் இவ்விதமான கிருபை வசனத்தின்படியான ஒரு ஜீவியம் இருந்தால்தான் இது நடக்கும். நினைச்சு பாடுகிறது இல்லை, ஆவியானவரை ஏற்கிறது. தேவாவினால் நிரம்பி என்கிறதாகும். தேவனுடைய பரிசுத்தமாக எபேசியர் 5:18 முதல் தேவாவினால் நிரம்பி துன்மார்க்கத்திற்கு எதுவான மதுவான வெறிகொள்ளாமல் தேவாவினால் நிரம்பி சங்கீதங்களால் ஞானப்பட்டினால் கீர்த்தினால் தேவனை சோத்தரித்து மகிமைப்படுத்தி இப்படி எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் பிதாவாக தேவனை இயேசு நாமத்தினால் சோத்தரிங்கள் என்பதாகும். என்றால் நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். அவர் ஒரு பொம்மையை உருவாக்கி அதுக்கு சாவி கொடுத்தா தான் ஓடும், இல்லாட்டா ஓடாது. தேவன் தடுத்தான்ற பாவமும் செய்ய முடியாது, புண்ணியமும் செய்ய முடியாது. தேவன் ஆதாம் ஏவாளை தடுக்கவில்லை,
தடுக்க வேண்டும் என்று எனக்கு இல்லை. முதல்ல கட்டளை கொடுத்து விட்டார். இதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவன் தன்னுடைய சுயாதீன சித்தத்தில் தன்னுக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிற தகப்பனை சுயித்து போற்றி புகழ்ந்து அவருக்கு கீழ்ப்படித்து இருக்க வேண்டியது அவனுடைய கடமை. கட்டாயமாக தேவன் தம்முடைய மக்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லை, அன்பினால் அந்த பிதாபுத்திர உறவினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மேலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது மிகவும் கட்டாயமாய் நம்முடைய கடமையாக இருக்கிறது. காரணம் என்னென்றால், நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது ஒரு பெரிய அற்புதமாகும். இந்த குழந்தை பேர்கள் அதாவது பெருகிட்டா இருக்கிற ஸ்திரீகளுக்காக ரொம்ப கவலைப்படுவேன். அந்த பெண்களுக்காக ஜெயிப்பேன். நமக்கு பிள்ளை பெருசா தாய் பெருசானா தாய் பெருசு, அடுத்தது தான் பிள்ளை. ஆனால் அப்படின்னா அந்த ரெண்டுமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அதாவது கர்ப்பமாக இருக்கிற ஸ்திரீகளுக்காக சபையார் ஜெபிக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஆயத்தப்படலாம். உதாரணமாக 2000 என்னமோ எனக்கு இந்த சுகர் பிரச்சனை ஆரம்பமானது 97. 2000 திடீர்னு ஊழியர்கள்லாம் மேலே ஹாலுக்கு கூப்பிட்டேன். இன்னென்ன ஊழியத்தை பொறுப்பாக செய்யுங்க. நான் முக்கியமான ஆராதனைகளுக்கு மாத்திரம் வருவேன். மற்றது நீங்கள் பாருங்கள், எனக்கு நிறைய மெடிடேஷன் பண்ண வேண்டியது, எழுத வேண்டியது, இது பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை, பைபிள் ஸ்டடி, அப்புறம் எது விசேஷ கூட்டம்னா வருவேன். இப்படி அறிவித்த கொஞ்ச நாளில் எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டு. அதே மாதிரி நவம்பர் டிசம்பரில் நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதை ஊழியர்களை கூட்டி நான் ஒழுங்குபடுத்தும். அது அக்டோபர், அது நல்லா ஞாபகம் இருக்குது. இல்லைனா டைரியை பார்த்தா சரியான டேட்டை நான் சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன். அப்போது சாமியல் ராஜு, யசோடியா ஊழியர்கள்லாம் வந்தாங்க. ஐயா கிறிஸ்துமஸ் அது எப்படி நடத்த, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க. கிறிஸ்துமஸில் அதாவது என் மனைவி எழும்பி நாம் எல்லாம் கடவுளை ஆராதிக்கிறோம், ஐயா ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுவா. சபையெல்லாம் அழ ஆரம்பிக்கும். நீங்கள் உடனே ஒரு பாட்டு பாடி அதை பிரேக் பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டேன். மறுநாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இதே பதிவாக எழுதி சாட்சி கொடுத்துருக்குறான். சாட்சி கொடுத்துட்டு அழுதுருக்கா. சோமக்கெல்லாம் உடனே பாட்டு பாடி பிரேக் பண்ணி ஆராதனை நடத்திட்டாங்க. 1ஆம் தேதி. அது சில காரியங்கள் என்னென்றால், நான் ஒரு தீர்க்க தரிசனம் கூட. ஆனால் இப்போ எல்லாருமே இது போல் ஆவில் நிரம்பிய அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் சொல்கிறது மாத்திரம் இல்லை. அதாவது எனக்கு காரியம் தெரியும். உதாரணமாக நான் ஒரு தடவை நெய்வேலியிலிருந்து மெட்ராஸ் வந்தேன். அப்போது ஒரு இடத்துல கிளை சபை இருந்தது, நம்முடைய மெட்ராஸ் சபையார்கள் ஜேம்ஸு அப்படின்னு ஒரு சிலர்கள் அந்த வீட்டில் ஆராதனை ஆரம்பிக்கும் முன்னாடி எழுதி வாங்க சொன்னேன். இவங்க எழுதி வாங்கலை. ஐயா எல்லாம் கருத்திருக்குண்ணா, எல்லாம் கருத்திருக்குன்னு இவனா சொன்னாக்கி ஒன்றுமே தரமாட்டேன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அதுங்க நான் வந்திருந்தேன். மாலை ஆராதனை இங்கே போகணும், கால ஆராதனை அப்படின்னு சொன்னால் ஐயா மாலை ஆராதனைக்கு புறப்படணும், டைமுக்கு மாலை வரமாட்டேன், அங்கே பூட்டு போட்டிருக்குது. ஆனப்படினால நீங்கள் போயிட்டு திரும்பி தான் வருவீங்க. இல்லையா அப்படி இல்லை, சாவி எங்ககிட்ட இருக்குது, வேறு பூட்டு போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாலை ஆராதனைக்கு நம்ம பெரிய பாஸ்டர் சாமி சிலையில் எல்லாரும் சேர்ந்து போனார்கள். பாஸ்டர்கள் அங்கே போனால் பூட்டு போட்டிருந்து. அவன் இது ஏன் இடம் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சபையை ஆராதிக்க உடனே தடுத்துட்டான். இங்கேருந்தே நான் பார்த்தேன். அங்கே அதாவது நான் சொன்னது ஒய்எம்சிஐயில் வச்சு சம்பவம் நடக்கிறது. அந்த ஏரியா பேர் எனக்கு தெரியல. அதாவது என்ன சொல்ல முடியும், அதாவது நான் ஒரு காரியம் சொன்னால் 24 ஹவரில் நடக்கும், அல்லது என்ன காரியம் இப்படி நடக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து சொல்லுவேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என் போஸ்ட் என்னென்று எனக்கே தெரியாது, பல போஸ்ட் உள்ள ஆளுன்னு நான் சொல்லுவேன். தெரிகிறது. 2வது வருகைக்கு பின்பாக 2வது வருகையின் 2வது பாகம் பின்பாக 1000 வருஷ அரசாட்சி. அப்பொழுது சாத்தான் கட்டப்பட்டிருக்கிறதுனாலே இந்த அக்கிரமங்கள் நடைபெறாது, அதுக்கு தடை இருக்கும். திரும்பவும் கட்டவிழ்த்து விட்டு விடுகிறார் ஆண்டவர். அவன் மாகுவோ பல ஜாதிகளுக்கு விட்டு கொண்டு பரிசுத்த நகரத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். சில சம்பவம் அது பிற்காலத்துக்குரியது, நான் பின்னால் அறிவிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மனிதனுடைய சுயாசீன சித்தத்தை தேவன் தடுக்கவில்லை. அவர் மிகவும் அன்புள்ளவரும் இரக்கமுள்ளவரும், தாம் எப்படி சிருஷ்டித்தோமோ அப்படியே அவர்கள் இயங்கவும் அனுமதி கொடுத்து விட்டார். பாவம் செய்யி அல்லது செய்யாமல் இரு. ஒருவேளை அந்த மரம் விஷ மரமாக இருக்காங்க. உலகத்திலேயே 2 லட்சம் பூக்கள் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கார்கள். 20,000 வெவ்வேறு மரங்கள் இருக்கிறதாக. ஒரு முறையில் அந்த மரமும் அந்த கனி விஷக்கனியாக இருக்கலாம், அதனால் அதை தொட வேண்டாம், அது கிட்ட போக வேண்டாம், அதை பறித்து பசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நிறைய செடிகள் இருக்கிறது, சில மரங்கள் இருக்குது. பக்கத்தில் ஆள் போனால் இழுத்த உடனே அந்த ஆளை சாப்பிடக்கூடிய செடிகள்லாம் இருக்குது. நிலப்புரண்டி பற்றி எதாவது பார்த்துருக்கீங்களா? நிலப்புரண்டின்னு ஒரு பச்சளை இருக்குது. அது இங்கே வைத்திய சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்.
அது தேரிக்காட்டில், அதான் மணல் காட்டில் வளங்காட்டில் கிடக்கும். கிடக்கிட்டன்னு சத்தம் கேட்கும். மனுஷன் வாடப்பட்டா உடனே அது இதாகும். பாம்புன்னு நம்ம விலகானோம்னா பாம்பு இருக்காது. என்னடா இப்படி சத்தம் கேட்டுது அது அப்படின்னா அங்கங்கே போய் செடிகளில் பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று பார்த்துட்டு இருந்தால் உள்ளே இருந்து உடனே பாம்பு மாதிரி அந்த செடி மேலே வரும். அதுக்கு நிலம் புரண்டின்னு பேர். நிலத்தை தோண்டிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிக்கிடும். மனுஷன் கடந்து போன பிறகு திரும்ப வெளியே வரும். இந்த பச்சை உங்களுக்கு தெரியுமா? சில பச்சளைகள் எனக்கு தெரியும். அதாவது தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமையும் அதனுடைய கிரியைகளையும் நாம் பூர்ணமாக அறியலாம். அதனால் தேவன் சொன்னார் என்றால் ஒரு அந்நியன், சிலர்கள் இப்படி தான் ட்ரெயின் நண்பர்கள், ட்ரெயினில் வந்தால் உடனே அவங்கள்ட்ட ரொம்ப நண்பராக பழகிறது, இது பண்ணுறது, அவங்கள நம்புகிறது, அவங்க சொல்கிறது கேட்குறது, இப்படியெல்லாம் இருக்குது. 2 பேர்கள் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தார்கள். பேசி பழகிக்கிட்டாங்க. திருநெல்வேலியில் வந்து இறங்குறேன். திருநெல்வேலியில் இறங்கின உடனே அந்த நண்பன் கூட, புது நண்பன், ட்ரெயின் நம்பர் தானே, நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு சூட்கேஸை பார்த்துக்காங்கன்ட்டு போயிட்டு வாங்க. வந்த உடனே நீங்கள் போயிட்டு வாங்க சார்னு சொல்லி போயிட்டு வந்தான். அவன் சூட்கேஸ் எடுத்து இவன் சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஆள் திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிட்டான். அதில் இந்த பையனுடைய சர்டிஃபிகேட்டு, பணம், அது இதெல்லாம் வந்து பார்த்தா இது வேறு சூட்கேஸ் ஆக ஒரு வழியாக திறந்து பார்க்கும்பொழுது வெறும் பேப்பராக உள்ள அடக்கி வச்சிருக்குது. 2 சூட்கேஸும் ஒரே இது உள்ளது தான். கூடே வந்து அழகாக பழகி இது பண்ணிவிட்டு என்னென்ன வேறு கொண்டு வராங்கிறதெல்லாம் பேச்சில் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. அப்படியே இல்லை நம்ம இடையில ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுவான். திடீர் நண்பர்கள் ஒருவன் வந்து அந்த பேய் பேசிச்சு, பாம்பு பேசிச்சுன்னா இவன் கண்டிப்பாக சிவ கொடுத்துருக்க முடியாது. இவனை முன்ன நம்ம என்ன நமக்கு தெரியாது. இவன் வந்து என்னமோ நமக்கு நன்மை செய்கிறதா சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தையினுடைய நடக்காதுன்னு சொல்லி சொல்லுகிறான். நீங்கள் சாவது இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறான். அதான் இதில் ஒரு பெரிய மோசடி, ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது. ஆதியாமத்தை பற்றி சாதாரணமாக நினைக்காதீங்க. அதில் பெரிய கருத்துக்கள்லாம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் அதாவது மிகவும் தெளிவாக இருக்கிறது. சிலர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து தேவன் அறிவித்தார். யோசியா என்கிற பிள்ளை பிறப்பான். யூதா குடும்பத்திலே அவன் இந்த பலிபீடத்தை இடித்து இந்த பலிபீடத்தில் பூஜையுடைய எலும்புகள்லாம் சுட்டரிப்பான் என்று அறிவிக்கப்பட்ட. அப்போ யோசியா பிறக்கிற 120 வருஷம் கழித்து தான் யோசியா பிறந்தார். இது யெரொபெயாம் பலிபீடம் கட்டி பலியிட்ட போது பெத்தேலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் சொன்னதாகும். இன்னும் அநேகருடைய பிறப்பை குறித்து, ஈசாக்கு பிறப்பை குறித்து முன்னாலே அறிவிக்கப்பட்டது என்று சொன்னார். நான் சிறு பிள்ளை, நான் பேச அறிய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தார். கர்த்தர் சொன்னார், 1 வாரத்துக்கு முன்னாலே நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், நீ வெளிப்படி முன்பாகவே நான் உன்னை அபிஷேகத்தேன், நீ இந்த வேலை செய்ய என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 1:16 அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். கலாத்தியர் 1:16 நிறுத்தி தம்முடைய திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நாம் ஏன் இழந்து போக வேண்டும்? தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது இறைவனுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே அல்லது உலகத் தோற்றம் முதற்கொண்டு நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் முன்குறித்தேன் என்று சொல்கிறார். அப்படியே கிறிஸ்து வந்து பலியாக வேண்டும் என்பதும் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே திருத்துவ தேவன் ஆலோசித்து முடிவு செய்த காரியமாகும். மனுவுக்கு விதமாய் பாவம் செய்து விழுந்து போகிறவர்களை ரட்சிக்க வேண்டும். யார் போகிறது என்று கேட்ட பொழுது குமாரன் சொன்னார், நான் போகிறேன் என்று சொல்லி. சரி, நீர் போய் அப்படியே செய்யும் என்று சொல்லி பிதா கட்டளையிட்டார். அப்பொழுது குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கேட்டார், நீரும் என்னோடு கூட வாரும் என்று. நீர் போம், நீர் தேவனுடைய சித்தத்தை, அதாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம், தக்க சொல்ல நான் வந்து உமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி சொன்னார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி பரிசுத்தனுடைய வல்லமையினால் தான் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போனார், மரித்தார், அடக்கமிட்டார், ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியானவரால் உயிர்த்தெழுந்தார் என்றும் தேவனால் எழுப்பப்பட்டார் என்றும் இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்றும் இந்த 3 விதமாக திருத்துவ தேவனை பற்றிய அறிவிப்புகள் கடந்து வருகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ கடவுள் சகலத்தையும் குறித்து முன்னமாயே திட்டமிட்டிருக்கிறார். அது நான் ஏசாயாவிலே 44:6 வாசிக்கிறோம். காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாயிலும் வரவழைத்து இன்னென்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே.
ஒருவனையும் அறியேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இறைவனை பற்றிய காரியம் நமக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்றால் இப்போ நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றாலும் தேவனுடைய திட்டத்தின்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஒரு தடவை ஊழியர் மாநாட்டுக்கு அறிவு கொடுத்து விட்டால் எனக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் ஒரு ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் நிபந்தனை என்றால் முதல்ல 50,000 ரூபா இது கட்டணும் டிபாசிட். அடுத்தபடியாக அந்த ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் கொடுத்தா தான் வெளியேறணும். இப்படி 15. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உலக தோற்றம் முதல் வேண்டும் முடிவு மட்டும் இன்னதை செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். அதை தடைக்க யாரால முடியும்? யார் தடை செய்கிறவன்? சாத்தானாலும் முடியாது, ஒருவராலும் முடியாது. மனிதர்களுடைய பாவமும் அவருடைய திட்டத்தை தடை செய்யாது. மனிதனுடைய பாவம் உலகத்தினுடைய பாவத்தை காட்டிலும் தேவனுடைய வல்லமை மகா பெரியது. தேவன் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒருவேளை இப்படி அலோடு பண்ணியிருப்பாரோ என்று சொல்லி நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. இப்போ அரசாட்சி மாற்றம் உண்டு, இதுலேயும் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்பிக்கொள்ளலாம். ஏன்னா அந்த அரசாட்சி காரியமாக ஜெபம் பண்ணல, நான் டூரில் இருந்தேன், அதனால் அந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கவே இல்லை. சரி, சோத்திரம். இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 104:24. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் அவருடைய கிரியைகள் எல்லாம் திரளாய் இருக்கிறது. அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்து ஞானமாய் அவைகளை ஆளுகை செய்து வருகிறார். சாத்தானை பற்றிய காரியம் முழுவதுமாக நமக்கு தெரியாது. ஆனால் விழுந்து போன ஒரு தேவதூதன், அவனுக்கும் காலம் கொடுத்திருக்கிறார். அவன் கடவுளுக்கு பயப்படுகிறான். தேவன் ஒருவர் உண்டு என்று நீ சொல்லுகிற சாசனம் தேவன் உண்டு என்று சொல்லி நடுங்குகின்றன என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். ஆனாலும் தேவனுக்கு அவைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிறோம், தேவன் மேல் அன்பு கூறுகிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிய வேண்டும். சபை என்று சொல்லி சொன்னால் என்ன? மத்தேயு 28:20 கருத்தை சொல்லும் பொழுது, நான் உங்களை கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தர் தம்முடைய சேனைக்கு சத்தம் உண்டு. அவருடைய சேனை மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்ய அது வல்லமை உள்ளது என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தரினால் பெரிதும் மகா பயங்கரமானது. அவருடைய வார்த்தையின்படி செய்ய வல்லமை உடையதாகும் புதிய எருசலேம் சபை. மற்றவர்கள் சத்தியம் அறிந்தாலும் அவர்களும் கை கொள்ள முடியாது, மற்றவர்களையும் கை கொள்ள வைக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்களை ஏமாற்றி பொய்யான பிரசங்கள் செய்து தங்களுடைய பதவியை காத்துக்கொள்ளவும், தங்களுடைய ரிஸ்டேஜை காத்துக்கொள்வதற்கும், தங்களுக்கு வருவாய் தொழிலாயிடுச்சு, அந்த தொழிலை எப்படி விட்டுட்டு போகிறது, இதில் நிறைய லாபம் இருக்குது என்று சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள். எந்த சத்தியத்தையும் போதிக்கிறது, எந்த சத்தியத்தை மக்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர்களை விரும்புகிறதும் இல்லை, கை கொள்ள வைக்கவும் முடியாது. ஆனால் நாம் கை கொள்ள வைப்போம். இப்போது வேதவசனம் எல்லார் கையிலும் இருக்கிறது. ஒரு பிரசங்கியார் ஒரு வசனத்தை எடுத்து பிரசங்கிறார், மக்கள் கீழ்ப்படியாவிட்டால் நாம் போய் அதே வசனத்தை பிரசனா மக்கள் கீழ்ப்படிவார்கள். இது அதிகாரம், இது வரமாகும். வாசிங்க ரோமர் 1:6-7. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தினிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் விசுவாசத்திற்கு சகல ஜாதிகளையும் உங்களையும் விசுவாசத்தை உபதேசத்தை கீழ்ப்படி செய்யும்படியான அதிகாரம் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன அப்போஸ்தலன் சொல்கிறார் என்றால், எல்லாரையும் அதாவது கீழ்ப்படி செய்கிறதுக்கான இது வசனம் 7 பிரகாரம் பார்க்கலாம். தமது நாமத்தின் விசுவாசத்தை கீழ்ப்படிய பண்ணும் வரும்பட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளியிருக்கிறார். மற்றவர்கள் கீழ்ப்படியை வைக்க முடியாது. ஒரு சிலர் அவர்களாய் ஆத்மீக தேட்டலுடையவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்து மன திரும்பி விசுவாசி ஏற்றுக்கொள்வார், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஆனால் உபதேசங்களை அந்த போதர்கள் அவர்கள் இருக்க சபை மக்கள் ஊழியர்கள் போதிக்கிறது இல்லை, மக்களும் கை கொள்ள முடியாது. அதுக்கான தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது ஒவ்வொன்றுக்கும் மிகவும் தெளிவாக வேதவசனம் வரையறை காண்பிக்கிறது. அதனால் ராஜாவாக இருந்தாலும் பைபிள் வாசிக்க வேண்டியது அவருடைய கடமை. உபாகமம் 17ஆம் அதிகாரம்
வசனம் 18 வாசிங்க. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ராஜாவா இருந்தாலும் வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்க வேண்டும். முக்கியமாக ஆசாரியன் மூலமாக போதனை பெற வேண்டும். எது சரி எது சரியில்லை என்று ஆசாரியன் தான் அதை அறிவிக்க முடியும். அப்படி நாம் பஞ்சாகமத்திலையும் பார்க்கிறோம், எசேக்கியேலிலும் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆசாரியனுடைய வேலை மிகவும் பெரியதாகும். தேவனுடைய பரிசுத்த நாம சொன்ன ஆசாரிகளே தவறாக இருந்த மக்களை இடர்களுக்கு ஏதுவாக நடத்தினால் அந்த ஆசாரியனை சீக்கிரமாக ஆண்டவர் பூமியை விட்டு எடுத்து போடுவார். சில சபைகளில் வர்ற சீப் பாஸ்டர் அடிக்கடி சாவுறாங்க. காரணம் தெரியுமா? சத்தியம் தெரிந்தும் சத்தியத்தை மறைத்து கொண்டு பொய்யாக அவர் பிரசங்கிக்கிறதுனால் ஆட்களை எடுத்துடுறார். ஆனால் நாம் இருக்கிறோம், ஆரம்பிச்சு இருக்கத்தான் செய்கிறோம், இருக்கத்தான் போகிறோம். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம், தேவனுடைய கற்பனைப்படி செய்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை மறைக்காமல், எனக்குன்னு நான் இதையும் ஒதுக்கி வைக்கிறதில்ல, மறைக்காமல் அறிவிக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், என்னை போல எல்லாருமே ஆக வேண்டும் என்று தான் நினைத்து போதனை செய்கிறேன், எச்சரிக்கிறேன், சமயத்தில் சத்தம் போடுகிறேன். அதனுடைய அர்த்தம் இது என்ன என்றால், நீங்கள் வளர்ச்சி அடைந்து பூர்ணப்பட வேண்டும்ங்கிறது தான். தேவனுடைய பரிசுத்தம். எனக்கெல்லாம் யாரும் போதகர்கள் இருக்கவில்லை, யாரும் எனக்கு போதனை செய்யவில்லை. நான் போதிக்கிற யாராவது ஒரு ஆள் நமக்கு கிடைக்கணும் என்று சபசபையாக அலைஞ்ச பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுவர்கள் சின்ன பிள்ளைகிட்ட இருக்கிற தவறு போல சில தவறுகள் இருக்கிறதை கண்டேன். அதனால இயேசுவே எனக்கு ஞானக்குருவாய் உண்டு. கர்த்தரிடத்தில் படிக்க ஆரம்பித்தேன், வேதத்தை வாசித்தேன், தியானித்தேன். எங்கெங்கே பிரசங்கம் மீட்டிங் கிடைக்கும் இங்கெல்லாம் ஓடி போய் பிரசங்கம் கேட்டேன், ஏதாவது நல்ல வார்த்தை கிடைக்குமான்னு. ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை. சரி, அப்போது கர்த்தர் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். மெசடி சபையில் மிஷனரிகள் வந்து மெசடி சபை ஹெட் குவார்ட்டர், அதாவது பரல் பம்பாயில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அதுக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கே கூட்டம், பெரிய கூட்டம். நானும் போய் என் கூட சிலர் இருந்தார்கள். பாஸ்டர் அசரியாவும் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இதுக்கு ஒரு புறா இப்படி தூணில் இருந்து கொண்டு என்னை பார்த்தது. கண்ணை பொண்ணு திரும்ப பார்த்தேன், கண்ணை போட்டேன், புறா தெரிஞ்சுது. திறந்து பார்த்ததும் இல்லை. அந்த புறா என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த புறா என்ன சொல்லுதுன்னா, உலகத்துக்கே போதிக்க வேண்டிய பிரதான ஆசாரியன் நீங்கள் வந்து என்ன கேட்க வந்தேன்னு கேட்டு, அன்னையிலிருந்து கன்வென்ஷன் கூட்டமோ மற்ற கூட்டங்கள் வேறு எந்த கிறிஸ்தவருக்கும் போகிறது ஸ்டாப் பண்ணேன். இங்கே ஏன் வந்தேன்னு சொல்லி அந்த புறா கேட்டது. ஆனால் அது உண்மையான புறான்னு சொல்லவும் எனக்கு தெரியவில்லை. எப்படா, அதாவது இந்த மாதிரி இதில் அது அப்படி ஒரு சாட்சி இருந்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருந்ததாக எனக்கு தெரிந்தது. தேவனுடைய பரிசுத்தம் அதுதான் என்னுடைய கடைசி வெளியே போய் கன்வென்ஷன் வைக்கிறதான காரியம். ஆனால் இது ஆரம்பத்தில் நடந்திருக்கணும், எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னா நானே தேவனுடைய பாதப்படியிலிருந்து முழங்காலிருந்து பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். அதாவது தியானித்தேன். தேவன் அபிஷேகம் வருவதற்கு முன்பாகவே என்னோடு கூட இடப்பட்டு கொண்டிருந்தார். இன்னிடத்துக்கு போகாத, இதை செய்யாத, இத்தனை மணி நேரத்தில் சுகமாக்குவேன்னு சொல்லி போய் சுகமாக்குனது உண்டு, பைத்தியங்களை விடலையாக்குனது உண்டு, சாஸ்திர துரத்துறது உண்டு. அதாவது பல சம்பவங்கள்லாம் சொல்லப்படும். அப்போ அபிஷேகம் பெறாமலே அது நடந்தது. அது ஃபெய்த்து, அதாவது விசுவாசம் தான் நடந்தது என்று இப்போ தான் எனக்கு தெரிகிறது. அதனால் இப்போ எந்த வருஷம் மக்கள் உபதேசம் கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்நிய பாஷைன்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பரிசாக பெற்றதா, நான் பரிசாக பெறலன்னு சொல்லி எந்த ஆதாரத்தை சொல்லியிருக்கேன்? நான் வசனத்தின்படி ஜெயிக்கிற மனசாட்சியின்படி இருக்கிறேன். நாங்கள் வியாதி வந்தால் மருந்து எடுக்கிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். நான் சொன்னேன், எனக்கு வியாதியே வர்றதில்லை. நாங்கள் அற்புத அடையாளம் ஒரு சிபிஎம் பெரிய பாஸ்டர் எனக்கு வாக்குவாதம் உண்டாயிட்டு. அப்போது நான் அறியாமல் இருந்த பரிசுத்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன், நானும் பிசாசுகளை வரட்டுறேன், வியாதிகள் சொல்கிறேன், மக்களை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறேன், நான் அற்புத அடையாளங்கள் செய்கிறேன், நான் பரிசுத்தா பெறலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது சொல்லும். அதாவது வரட்டுவாதம் தான் செய்கிறார்களே, அவங்களால விளக்க முடியாது. இப்போ நம்ம எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் கொடுக்கிறதுக்காக நாம் தெரிந்து கொண்டோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் அந்த ஒரு உபதேசத்தை பிடித்து கொண்டு சாதிக்கிறதுக்கு இருந்தார்கள். அப்போது இறைவனருக்கு பல காரியங்கள் காட்டியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் வெளியே நான் சொல்லுகிறது இல்லை, என்ன மனத்தில் வைத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தேன்.
அதாவது சபை எழுப்பப்படுறதுக்கு முன்னால் உள்ள கதையை சொல்கிறேன். ஒரு தடவை நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு சேம்பூருக்கு போய்ட்டு ரயில்வே லைன் வழியாக வந்து குர்லாவுக்கு திரும்ப குர்லாவுக்கு ரைட் சைடில் ரயில்வே கோட்டர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு சாமியார் உண்டு. சாமியார்னாக்கி இந்து சாமியார் இல்லை, கிறிஸ்துவ சாமியார். காய்வஸ்திரம் போட்டிருப்பார், மாலையில் ஆனால் துப்பாக்கி எடுத்துகிட்டு கொக்கு சுட போவார். நான் கேட்டேன், என்னையா இந்த வஸ்திரத்தை கேவலப்படுத்துகிறாரு, இது சன்னியாசிகள் போடுறது, நீர் பெரிய சன்னியாசி மாதிரி போட்டுக்கிட்டு கிறிஸ்துவ சன்னியாசின்னு காட்டுக்கிறாரு. அவர் பேர் பால்ராஜ், ரயில்வே ஒரு ஆஃபீஸர். அப்போ அந்த வீட்டுக்கு போகிறப்ப நான் இங்கேருந்து பார்க்குறேன், அந்த வீட்டில் கதவை பூட்டியிருக்கு. அது ஒரு வெள்ளிக்கிழமை. நான் போயிட்டேன். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா வந்து ரொம்ப பக்தி உள்ளது. அம்மா, போன வெள்ளிக்கிழமை எங்கே போயிருந்தீங்க? நான் வந்து உங்கள் கதவை போட்டுறது எதாவது தெரிஞ்சுது, அதனால் வரல அப்படின்னு. தம்பி, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? அப்படி ஒன்று வீட்டுக்கு வரல, தூரத்துலேருந்து பார்த்தேன். ஐயோ, அது எப்படி தூரத்துலேருந்து பார்த்தீங்க? அது தெரியுமே. அதாவது பரிசுத்தான அபிஷேகத்துக்கு முன்னாலே ஹோலி ஸ்பிரிட், அதாவது இது பல காரியங்கள் நடத்திக்கிட்டு இருந்தார். இதனால அந்த உபதேசம் பெந்தகோஸ்காரர்கள் சொல்கிறத எனக்கு சரியாக விளங்கலை. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியான பேசினா இன்னொரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொன்னார். இப்படி உங்களை ஒரு தடவை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20-27 நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகங்கள் நினைத்திருக்க அந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது, சொல்கிறபடி சத்தியத்தில் நடப்பீர்களாக, வேறொரு உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று. அவரால் பெற்ற அபிஷேகம் எப்போ பெற்றோம்? அப்போ இது ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பரிசுத்தான அபிஷேகம் அந்நிய பாஷை அடையத்தோடு வல்லமையோடு இருக்குது என்று கண்டு 9 மாதம் ஜெபம் பண்ணியாவது பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட உடனே டைரக்ட் ஸ்பீக் ஆரம்பித்து விட்டார். முதல் வார்த்தை, இந்த மகன் என் சபை கட்டுன்னு சொல்லி சொன்னார். அது பெரிய கதை என்று சொல்கிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் ஊழியத்தை பற்றி சொன்னால் அது ரொம்ப நீளம். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது சகலமும் கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்குது என்றால் பாவம் கடவுளுடைய சித்தத்தின்படியாக இல்லை. பாவம் மனிதனுடைய கீழ்ப்படியாவினுடைய சுயாதீன சித்தத்தை தவறாக உபயோகிக்கிறதுனாலே, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக அன்பை அவன் மறுத்து வல்கராக இருக்கிறதுனாலே, சரியான பகிர்ந்து கொடுக்காதனாலே, பொறாமையினாலே, இன்னும் பொருளாசையினாலே, பல காரியங்களினாலே உலகத்தில் பாவம் பெறுகிறது. 4வது, சகலமாக அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்றால் இந்து மதத்தில் சொல்கிற பிரகாரம் விதி அப்படியும் இல்லை. மனிதனுடைய சுயாதீனம். அறிவிக்கப்பட்ட சித்தம் இருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட சித்தம் இருக்கிறது. அது நான் ஏற்கனவே சொன்னேன். அறிவிக்கப்பட்ட சித்தம் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட சித்தம் சிலர்கள் மறுபடியும் பாவம் செய்ய விரும்பினால் செய்து தொலை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விட்டு விட, அது பெரிய ஆபத்து. அது தேவனுடைய கையிலிருந்து நம்மை ஒதுக்குறது போலதான காரியமாகும். சரி, எப்படியும் மனித வீழ்ச்சி உண்டாயிட்டது என்றால் உடனே இருந்து பாவரிக்கை செய்து சரியான தேவனுடைய மனிதனை கண்டு ஞான போதனை பெற்று அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இல்லை என்றால் ஆபத்து இருக்கிறது.